ஹலோ வெப், இந்த வீடியோவில் நம்ம எப்படி நார்மல் ரைஸ் குக்கரில் குக் பண்ணுறதோட இது மாதிரி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் குக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பேச்சுலர்ஸ் மெயினாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஹோமில் யாராலும் இது மாதிரி குக்கர் எலக்ட்ரிக்கில் வாங்குறது எப்படி இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா சொலரா பிராண்ட்லேருந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வாங்கினா 4 லிட்டர். இது அமேசானோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2200க்கு. கீழே லிங்க் இருக்குது. நான் ஒரு 2+ வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் அதில் இருக்குது. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே கிளாஸ் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்க ஸ்டீமர் வைக்கிறதுக்கான ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரைஸ் கப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அலுமினியம் லிட் இருக்குது. ஸோ அது அப்புறம் அலுமினியம் பாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. அது மூலிமா உங்களால் இது பண்ணிக்க முடியும். இந்த குக்கரில் 2 to 3 people ரைஸ் வச்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் செகண்டு பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் ஸ்டீமரோட பவர் கேபிள் நமக்கு டிட்டாச்சபிளாக கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணுற ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வழக்கம் போல் இப்போ நம்ம ரைஸ் வாஷ் பண்ணிடலாம். 2 கப்பு எடுக்கிறேன்னா ஸோ 3.5, அதுக்கப்புறம் 180 ml அதோட மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு லிட்டு அலுமினியமில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ரைஸை வாஷ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி நார்மல் குக்கர் குக் பண்ணுறதோட கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான், பட் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரைஸை குக் பண்ணி கொடுக்குது. ஓகே, நான் 3 times ரைஸை வாஷ் பண்ணிட்டேன். 1/2 hourக்கு மேலே ஊற வச்சுட்டேன். இந்த அரிசி அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இதை யூசேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். கிளாஸ்லேயே சின்னதாக ஹோல் கொடுத்துருக்காங்க ஆவி போகிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டீமர். வெஜ்ஜிஸ்லாம் வைக்கிறதா இருந்தால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோமோஸ் வேறு ஏதாவது வேகிறன்னா இதை வச்சு வேக வச்சுக்கலாம். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் லிட். இதோட குவாலிட்டிலாம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. அந்த அலுமினியம் ஃபஸ்ட்டு காமிச்சது பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டின்னாக இருக்குது அலுமினியம். இது ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் ஹீட்னால கொஞ்சம் உள்ளே போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே ரிமூவபிள் பவர் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் பொங்கி வந்தாலும் அந்த ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கனா சைடில் போயிடும். ஸோ ஒரே ஒரு சுவிட்சு தான். இப்போ நம்ம யூசேஜே பார்த்துடலாம் எப்படின்ட்டு. முதல்ல நீங்கள் இந்த பாத்திரத்தை வச்சிடணும் அலுமினியம். ஸோ வெயிட் ஆக போக ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். எக்காரணத்துக்கு கொண்டு அந்த ப்ளூ கலரை நீங்கள் வாஷே பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த கீழே கொடுத்துருக்க அலுமினியம் வச்சுக்கிறேன், ஏன்னா அடி பிடிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிராண்ட் ரைஸுக்கு 6 கப்பு தேவை. அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா வேகும். ஓகே, நான் 6 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே நமக்கு வார்மில் தான் இருக்கும். கீழே குக் மோடுக்கு நீங்கள் மாட்டிடணும். ஸோ அப்ராக்சிமேட்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 25 to 30 minutes ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது சுவிட்சு வார்முக்கு போயிடும். ஒரு 10 நிமிஷம் வைங்க. இது மாதிரி நல்லா உதிராக ரைஸ் காய்ச்சிடும். குக்கரோட கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு குறைஞ்சின்ற பயமே வேணாம், ஏன்னா தம் அழகாக போட்டு கொடுத்துரும். சூப்பராக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா 2+ வீக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பக்கவாக இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், இந்த லிட் இருக்கனால அடியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடி பிடிக்கிறது கம்மியாகும் சப்போஸ் லேட் ஆகிடுச்சு இதுன்ற பட்சத்தில். பட் எனக்கு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் லைட்டாக தான் கரையுதுக்கு. இந்த லிட்டு நிறைய விதத்தில் காப்பாற்றி கொடுத்துருக்கு. உங்களுக்கு கரெக்டாக டைமிங் தெரியும்னா இந்த லிட்டே உங்களுக்கு தேவையில்லை. க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி. ஸோ வழக்கம் போல தான் அடி பிடிச்சிருக்கனால தான் இந்த மெத்தட். இல்லைன்னா நார்மலாக பிளாஸ்டிக் பாத்திரம் துடைக்கிறது இருக்கும் பார்த்தீங்களா, நார். ஸோ பிளாஸ்டிக் நார் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாஸ்டிக் நாரை வச்சா ஈஸியாக இது மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக அவுட்புட் இப்படி தான் இருக்கும். பக்காவாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. கீழே லிங்க் இருக்குது. இது மாதிரி வீடியோ என்னன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.